சென்னை கலைவாணர் அரங்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த விழாவானது தொடங்கியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மூத்த தலைவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். தற்போது நடைபெற்று வரும் இந்த கலை நிகழ்ச்சிகள் உங்கள் பார்வைக்கு திரையில் வழங்கி வருகிறது உங்கள் தந்தி தொலைக்காட்சி. 7 மணி அளவில் பிரதான நிகழ்ச்சி தொடங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். தற்பொழுது கலை நிகழ்ச்சிகளோடு இந்த விழாவானது தொடங்கி இருக்கிறது. எத்தனை மணிக்கு சரியாக நாணய வெளியீடானது நடக்க இருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் நிறைய தலைவர்களுக்கு அழைப்புதலும் வழங்கப்பட்டிருக்கிறது. யார் யாருடைய வருகை எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது பிரகாஷ்? முன்னதாக விழாவில் பங்கெடுப்பதற்கு முன்னதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலைஞர் கருணாநிதியின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வரும் காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர் பெருமக்கள், MP கனிமொழி, TR பாலு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அங்கு உடன் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு வந்து கொண்டிருக்கிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். தொடர்ந்து செய்தியாளர் டெல்ஜின் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். டெல்ஜின், வணக்கம். தற்பொழுது மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்தினார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். அந்த காட்சிகளை பார்த்தோம். அவருடன் யார் யாரெல்லாம் வந்திருந்தார்கள், தற்பொழுது அங்கிருந்து எப்போ புறப்பட இருக்கிறார் கலைவாணர் அரங்கத்தை நோக்கி, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான திரு கருணாநிதி அவர்களின் 100ஆண்டு விழாவையொட்டி 100 ரூபாய் நாணயம் வெளியிட மத்திய அரசுக்கு ஏற்கனவே தமிழக அரசு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அதை இந்த கடந்த ஆண்டு இதற்கான அனுமதி கோரப்பட்டிருந்தது. இந்த நாணயத்தை கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளான கடந்த 3ஆம் தேதி வெளியிட திட்டமிட்டிருந்த நிலையில், ஆனால் சில காரணங்களினால் அன்று இந்த நாணயம் வெளியிட முடியவில்லை. இன்றைக்கு மாலை 7 மணி அளவில் இந்த நாணயம் வெளியிடப்பட உள்ள நிலையில், நாணயம் வெளியிடுவதற்கு முன்னதாக கலைஞர் நினைவிடத்தில் வந்து மலர் தூவி மரியாதை செய்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அந்த கலைவாணர் அரங்கத்திற்கு தமிழக முதல்வர் மற்றும் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் செல்ல இருக்கின்றார்கள். உடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், அமைச்சர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த மரியாதை செலுத்திவிட்டு இன்னும் சிறிது நேரத்தில் கலைவாணர் அரங்கத்திற்கு இங்கிருந்து செல்ல இருக்கின்றார்கள். உடன் பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கின்றார்கள். மேலும் இங்கே மெரினாவில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தையும் மத்திய அமைச்சர் பார்வையிட இருக்கின்றார். மேலும் அடுத்த நிகழ்வாக கலைவாணர் அரங்கத்தில் நோக்கி செல்ல இருக்கின்றார்கள். இதற்காக சென்னை மெரினா கடற்கரை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. ராஜ்நாத் சிங் அவர்கள் மரியாதை செலுத்திவிட்டு இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருந்து புறப்பட உள்ளார். நன்றி டெல்ஜின், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.